வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். அரஹத் சங்கமித் புத எனும் நூலின் முதல் பிரதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த வைபவம் சங்கமித்தா ஷப்தாகர எனும் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. சங்கமித்தா பிக்குனியை நினைவுகூரும் வகையிலும் இந்நாட்டில் பௌத்த சமூகத்தை ஆன்மீக, கல்வி, மத மற்றும் பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் நோக்குடனும் சங்கமித்தா ஷப்தாகர அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 2556வது பௌத்த வருடத்தில் சங்கமித்தா தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது. 1000க்கும் அதிகமான பிக்குமாருக்கு தானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, மக்கள் பிரதிநிதிகள், சங்கமித்தா ஷப்தாகர அமைப்பின் தலைவர் திருமதி சந்திரா ராஜபக்ஷ ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அரசியல் யாப்பின்படி சட்டத்தரணிகளுக்கு குற்றப்பிரேரணை தொடர்பாக நடவடிக்கையில் ஈடுபடும் அதிகாரம் எதுவும் கிடையாது என்று சட்டத்தரணி வி கே சொக்சி தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே சட்டத்தரணிகள் சிலர் குற்றப்பிரேரணைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என்று இன்று ரூபவாகினிக்கு அளித்த பேட்டியொன்றின் போது சட்டத்தரணி சொக்சி குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், எமது அரசியல் யாப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. சட்டத்தரணிகளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பாராளுமன்ற சபாநாயகரினால் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்படும் விசாரணை குழுவின் தீர்மானம் பற்றிய அறிக்கையே அதிகாரப்பூர்வமானதாகும். இதுவே சட்ட ரீதியானதும் நியாயபூர்வமானதும் என்று அவர் கூறினார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்கு உட்பட்டு மரணமான ரிசானா நஃபீக்கின் பெற்றோர் வாழும் மூதூர் சாஃபி நகரில் உள்ள அவரது வீட்டுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனா லங்காதிகார விஜயம் செய்தார். அங்கு அவரது தாயான எம்என் ரஃபீனாவை சந்தித்து ரிசானாவின் மரணத்தையிட்டு அமைச்சர் டிலான் பெரேரா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். ரிசானாவை விடுதலை செய்வதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அரசாங்கம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சமநல அமைச்சர் டிலான் பெரேரா, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர், சவுதி தூதரகம் மற்றும் பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொண்ட முயற்சிகளை அவர் தெளிவுபடுத்தினார். சவுதி அரேபியாவில் உயிரிழந்த குழந்தையின் தாயாரின் அனுமதி கிடைக்காததினால் ரிசானாவை ஷரியா சட்டத்திற்கு அமைவாக விடுதலை செய்ய முடியாமல் போனதென்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் விளக்கமளித்தார். ரிசானாவின் குடும்பத்தினருக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதாகவும், இது தொடர்பில் அமைச்சர் டிலான் பெரேராவுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து சமநல உதவிகளையும் வழங்குவதாகவும் வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ரிசானாவின் தாயாருக்கு உறுதிமொழி அளித்தார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்குள்ளான ரிசானா நஃபீக்கிற்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக பிரதமர் டி.எம். ஜெயரத்ன முஸ்லீம் கலாசார அலுவல்கள் திணைக்களத்திற்கு இன்று விஜயம் செய்தார். அவரது மரணத்திற்கு அரசாங்கத்தின் சார்பில் அனுதாபத்தை தெரிவித்த பிரதமர் அவரது குடும்பத்தினருக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 60 கோடி ரூபாய் செலவில் முஸ்லீம் கலாசார திணைக்களத்திற்கென புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கட்டடத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். இதன் பின்னர் அங்கு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், போர்த்துகீசர் இந்நாட்டிற்கு விஜயம் செய்வதற்கு முன்னர் முஸ்லீம் மக்கள் இலங்கையில் வாழ்ந்தார்கள் என்றார். பரங்கியர் கோட்டைக்கு சென்றார்கள் என்ற கதையை நினைவுபடுத்திய அவர் முஸ்லீம் மக்களின் தொடர்புகளையும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முஸ்லிம் மக்களின் முன்னேற்றத்திற்காக எப்பொழுதும் அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு வரும் மக்கள் தலைவர் என்றும் பிரதமர் கூறினார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்கு உள்ளாகி இறையடி சேர்ந்த ரிசானா நஃபீக்கிற்கு மறுமை வாழ்வில் உயர்ந்த சுருக்கம் கிடைக்க வேண்டி திருகோணமலையில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நஃபீக் மூதூர் சாஃபி நகர் 5ஐ சேர்ந்தவராவார். இவருக்கு மறுமை வாழ்வு எனும் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்த திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன.
இன்றைய ஜும்மா தொழுகையின் பின்னர் கிண்ணியா, மூதூர் ஆகிய பிரதேசங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் விசேட துஆ பிரார்த்தனை இடம்பெற்றதுடன் பள்ளிவாசல்களில் இது தொடர்பான விசேட மார்க்க பிரசங்கங்களும் நடைபெற்றன. பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக உத்தரவிடும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாது என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றப்பிரேரணை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உண்டு. சட்ட வல்லுநர்கள் ரூபவாகினியிடம் கருத்து வெளியிடுகையில் இதுபற்றி குறிப்பிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சிக் காலத்தின் போது நிதி மற்றும் அரசியல்யாப்பு விவகார அமைச்சராக விளங்கிய KN சோக்சி இந்த நாட்டின் புகழ்மிக்க சட்ட வல்லுநர் ஆவார். அவர் இதுபற்றி கருத்து வெளியிடுகையில் குற்றப்பிரேரணை தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிலையியல் கட்டளை மற்றும் பாராளுமன்ற விதிகளின்படி அரசியல் யாப்பிற்கு அமைவானதாகும். பாராளுமன்றம் மேன்மையானது என்ற அனுர பண்டாரநாயக்கவின் கூற்றை அடுத்து இதுவரை இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இதன்படி இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது என்று அவர் கூறினார். தொடரும் கடும் மழையினால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக பதுளை, மாத்தளை மாவட்டங்களில் 3 இறந்துள்ளனர். பதுளை நகர எல்லைப் பகுதியில் 200 குடும்பங்கள் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளன. பதுளு ஓயா பெருக்கெடுத்ததினால் சுமணதிசகம, பதுளுப்பிட்டிய, தெய்யன்னேவல, இந்தகொட உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் முதியங்கன, ரஜமகா விகாரை, பதுளுப்பிட்டிய சனசமூக நிலையம், பள்ளிவாசல் மற்றும் தற்காலிக செமநல மத்திய நிலையங்களில் தங்கியுள்ளனர். அம்பாவல, சப்பாத்து பாலம், பசர, வராத்துல, மெனிகங்கையை கடப்பதற்கு முயற்சித்த இருவர் நீரினால் அடித்துச் செல்லப்பட்டனர். இவர்களது சடலங்கள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மாத்தளை, ரத்தோட்டை, நிக்கலோயா தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். நேற்று மாலை பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட நிலைமையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சமீபத்தில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து காணாமல் போனதாக கூறப்படும் பெண் ஒருவரின் சடலம் ரத்தோட்டை எஹலஸ்டன் ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து பொலன்னறுவை மட்டக்களப்பு வீதியில் மன்னம்பிட்டியவுக்கும் கல்லேலவுக்கும் இடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எலஹர பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 290 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. பராக்கிரம சமுத்திரத்தில் 8 வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதிலிருந்து வினாடிக்கு 1300 கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுகிறது. கவுதுல்ல மின்னேறிய நீர்த்தேக்கங்களின் அனைத்து வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் 4 தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. இப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்கத்தின் 11 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மல்வத்து ஓய, கலா ஓய, யானோய, மொரோய ஆகியன பெருக்கெடுத்திருப்பதால் தாழ்நில பிரதேசங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஏருவெவ, நாச்சுதூவ, ராஜாங்கனை, பதவிய, நுவரவெவ ஆகிய வாவிகளின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மையங்கனை, சொரபுர வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. உள்கிட்டிய, ரத்கிந்த நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. உள்கிட்டிய ஓயவுக்கு குறுக்காக அமைந்துள்ள பாலத்திற்கு அருகாமையில் உள்ள வீதியில் 50 அடி நீளமான பகுதி உடைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பொலனறுவை, கல்முனை வீதிகளிலும் சில இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆனமடுவ, பள்ளம, தம்மன கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 300 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. கடும் மழையின் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் நகரின் மணிக்கூட்டு கோபுர சந்தி உள்ளிட்ட பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிழக்கு மாகாண சபையின் பிரதி முதல்வர் MS சுபைர், மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் இப்பிரதேசத்திற்கு விஜயம் செய்து நிலைமைகளை அவதானித்தனர். நகரசபை தவிசாளர் அலிசாஹிர் மௌலானா, பிரதேச செயலாளர் SLM ஹனிஃபா ஆகியோரும் இப்பிரதேசத்திற்கு விஜயம் செய்திருந்தனர்.
ஐயங்கேணி, மிச் நகர், மீராகேணி, தாமரைக்கேணி, முஹாஜிரின் கிராமம், சதாம் ஹுசைன் மாதிரி கிராமம், ஹிஸ்புல்லா நகர் மற்றும் அப்துல் மஜீத் மாவத்தை போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஏறாவூர் வீதியில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் காரணமாக ஏறாவூர் நகரின் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. வெள்ளத்தின் காரணமாக மட்டக்களப்பு, புதிய காத்தான்குடி, ஏத்துக்கால், அன்வர் நகர், ஆரையம்பதி, தளவாய் உள்ளிட்ட பல கிராமங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தினால் பல வீதிகளில் தொடர்ந்தும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கோரளைப்பற்று மத்தி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இப்பகுதி ஓடைகளிலும் நீர் நிரம்பியுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் அம்பாறை மாவட்டத்திலும் டெங்கு நுளம்புகள் பெருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சும் சுகாதார திணைக்களமும் இணைந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அக்கரைப்பற்று பிரதேசத்தில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக அக்கரைப்பற்று பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஐஎல் சித்திக் தெரிவித்தார். சுகாதார விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று அக்கரைப்பற்று பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பணிமனையில் நடைபெற்றது. டாக்டர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இச்செயலமர்வில் மாநகர சபை உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். வவுனியா மாவட்டத்திலும் டெங்கு நுளம்புகள் பெருக ஆரம்பித்துள்ளன. வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் 29 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 2 மரணமாகியிருப்பதாகவும் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் சத்யசீலன் தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் வேலைத்திட்டத்தின் கீழ் வீடுகள் மற்றும் வீட்டுத் தோட்டங்களில் நுளம்பு ஒழிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை காரணமாக வைத்து நாட்டின் ஸ்திரப்பாட்டை குலைப்பதற்கு சிலர் மேற்கொண்ட முயற்சி தோல்வி கண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சதிகாரர்கள் ஈடுபட்டதாக ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. பிரதம நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்காவுக்கு எதிரான குற்றப்பிரேரணை அரசியல் யாப்பிற்கு அமைவான ஒரு நடவடிக்கையாகும். சிலர் இது நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்கு எதிரானது என வியாக்கியானம் கொடுக்க முற்படுகின்றனர். நீதிமன்றத்தை பாதுகாப்பது என்ற போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முற்படுகின்றனர். பிரதம நீதியரசரை சுற்றியுள்ள குழுவினர் பல்வேறு அரசியல் நோக்கங்களை கொண்டவர்களாவர். சட்டத்துறையில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள், தொகுதி அமைப்பாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இவர்களுள் அடங்கியுள்ளனர். அரசு சார்பற்ற நிறுவன தலைவர்களின் நோக்கம் இந்த நாட்டின் நீதிமன்ற சுதந்திரத்தை பாதுகாப்பது அல்ல. வருடாந்தம் மேற்கு நாடுகளிடமிருந்து கிடைக்கும் டாலர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதே அவர்களது நோக்கமாகும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடெங்கிலும் உள்ள நீதிமன்றங்களின் அலுவல்களை சீர்குலைப்பதற்கு சிலர் மேற்கொண்ட முயற்சி 2வது நாளும் தோல்வி கண்டுள்ளது. பெரும்பாலான நீதிமன்றங்களின் அன்றாட அலுவல்கள் இன்று வழமை போல் இடம்பெற்றதாக எமது நிருபர்கள் கூறுகின்றனர். சீர்குலைவாளர்களின் அச்சுறுத்தல் காரணமாக சில நீதிமன்றங்களின் சேவை தடைப்பட்டதால் மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள். கொழும்பு புதுக்கடை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் வழமை போல் இடம்பெற்றன. අනුරාධපුර මහාධිකරණයේ සේවා බාධාවකින් තොරව පැවති බව නීතිඥවරු පවසති. அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தின் அலுவல்களும் தடையின்றி வழமை போல் நடைபெற்றதாக சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். ஹம்பாந்தோட்டை தங்கல்ல மாவட்ட நீதிமன்றத்தின் அலுவல்கள் வழமை போல் நடைபெற்றன. பதுளை சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆகியவற்றின் அலுவல்கள் வழமை போல் இடம்பெற்றன. காலி மாவட்டத்தில் சில நீதிமன்றங்களின் சேவைகள் தடைப்பட்டன. பத்தேகம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் அலுவல்கள் வழமை போல் நடைபெற்றன. දිස්ත්‍රික් අධිකරණයේ නඩු 39ක් ලයිස්තුගත කරලා තිබුණා. ඒ සියලු නඩු අද විභාගයට ගත්තා. ඒ වගේම විභාග නඩු කීපයක් අද සාක්ෂි විමසීමට ගනු ලැබුවා. மாத்தளை மாவட்ட மற்றும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களின் சேவைகள் வழமை போல் நடைபெற்றன. මාතරේ නීති සංගමය
තීරණයක් අරගත්තා ඊයේ සහ අද ගරු අධිකරණයේ කටයුතු කිරීමට. ඒ අනුව මාතලේ දිසා අධිකරණය හා මහේස්ත්‍රාත් අධිකරණය ඊයේ සහ අද දින දෙකේම நியமிත ආකාරයෙන් පැවැත්වුණා. கண்டி நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சட்டத்தரணிகள் வருகை தராததால் இன்றும் பெரும்பாலான வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் தூர இடங்களிலிருந்து கண்டிக்க வந்திருந்த மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கினார்கள். திருகோணமலை மாவட்ட நீதிமன்றங்களின் அலுவல்களும் தடைப்பட்டன. இதனால் சேருநுவர, கோமரங்கடவல, மொரவெவ ஆகிய தூர இடங்களில் இருந்து வந்த மக்கள் கஷ்டங்களுக்கு உள்ளானார்கள். අදත් නඩු බහුතරය කල් තැබින දුර බැහැරින් මහනුවරට පැමිණි සේවාදායකයෝ දුෂ්කරතාවයට පත් වූහ. ආයි කොළඹ ඉඳලා. ලයිදි රාෂ්ට්‍රීය නෑ අදත් නෑ. ඉතින් අපි රාෂ්ට්‍රීය දෙනක විතරයි වෙන්නේ මේ වැඩේනේ. ජීපුණාමල දිස්ත්‍රික් අධිකරණ සේවාද இதேவேளை சிலர் நீதிமன்ற வளவுகளில் கருப்பு கொடிகளை காட்டுவதற்கு எத்தனித்தனர். ஊடகவியலாளர்கள் செல்வதை தடுக்கும் வகையில் சீர்குலைவாளர்கள் கோஷ்டியொன்று வீதிகளில் தடைகளை ஏற்படுத்தியதாக எமது நிருபர்கள் கூறுகின்றனர். இந்து பௌத்த கலாசார பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மொழியையும் சிங்கள மாணவர்களுக்கு தமிழ் மொழியையும் கற்பிப்பதற்கான திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் நடைபெற்றது. இந்து பௌத்த கலாசார பேரவையின் செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசுரி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வி அமைச்சின் வடமாகாண செயலாளர் எஸ் சத்யசீலன், அரசாங்க அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சாய்ந்தமருது ஒலிவேரியன் MS காரியப்பர் வித்தியாலயத்தில் புதிய கல்வியாண்டில் முதலாம் தரத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பான நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MS உதுமாலெபை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சுதீன் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் ULA ஹாசிம் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பயிற்சிக்கென சேர்த்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரி பயிற்சியாளர்கள் அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட உள்ளனர். இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. அரசாங்க சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பும் முகமாக இவர்கள் ஒரு வருட காலத்திற்கு பயிற்சியாளர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். பட்டதாரிகளை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பாக அமைச்சர் WD செனவிரத்ன சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்தது. அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை யாப்பிற்கமைய வேலையற்ற பட்டதாரிகள் அரசாங்க சேவைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். பயிற்சியை பூர்த்தி செய்து கொண்ட பட்டதாரிகள் முகாமைத்துவ சேவை திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளில் நிரந்தரமாக்கப்படுவர். 2005ஆம் ஆண்டு பட்டதாரிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட வேளையில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 4 வருட டிப்ளமா பட்டம் பெற்றவர்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். இந்த அடிப்படையில் அவர்கள் சேவையில் நிரந்தரமாக்கப்படுவதாக அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியோ குறிப்பிட்டார். திருக்கோயில் பிரதேச செயலக பிரிவில் திவிநெகும வேலைத்திட்டத்தின் கீழ் சகல தரிசு நிலங்களிலும் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கலாநிதி எம் கோபாலரத்தினம் தெரிவித்தார். திருக்கோயில் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட அவரை இன பயிர்களும் மரவள்ளி, சோளம், முருங்கை, பப்பாசி போன்றவற்றினால் அப்பிரதேச மக்கள் கூடுதலான வருமானத்தை பெற்று வருவதாகவும் பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். சமீபத்தில் இப்பகுதிகளுக்கு விஜயம் செய்த அதிகாரிகள் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதற்கும் உறுதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக ஹிந்தி தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இது தொடர்பான முக்கிய வைபவம் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. மாகாண ஆளுநர் WJM லோக்குபண்டார, இந்திய உதவி தூதுவர் ஆகியோர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதிலும் ஜனவரி 10ஆம் தேதி ஹிந்தி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகில் 4வது மொழியாக ஹிந்தி கருதப்படுகிறது. ஹிந்தி இந்தியாவின் அரச மொழியாகும். ஹிந்தி கலாசார நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் அறிவை தேடிய பயண தொகுப்பில் எகிப்தில் காணப்படும் உலக அதிசயங்களுள் பழமை வாய்ந்ததும் இன்றும் நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டதுமான
பிரமிட்கள் பற்றிய பல முக்கிய தகவல்களை எதிர்பாருங்கள். விளையாட்டுச் செய்தியில் கிரிக்கெட் போட்டி பற்றிய செய்தி. 1996 ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் இலங்கையின் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் அணிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டியொன்று எம்சிசி விளையாட்டரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான உலக கிண்ண வெற்றி அணி 17 வருடங்களின் பின்னர் இவ்வாறான போட்டியொன்றில் கலந்து கொள்ளவிருக்கிறது. இலங்கை சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் அணிக்கு சிதார்த் வெத்தமுனி தலைமை தாங்குகிறார். இந்த போட்டி காலை 9:40 தொடக்கம் ரூபவாயினியின் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும். இனி வானிலை. கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களில் நாளை அவ்வப்போது மழை பெய்யும். மேற்கு தெற்கு சப்ரகம மாகாணங்களுக்கும் மழை பரவக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வணக்கம்.